அன்று இரவு பழைய நினைவுகளை நினைத்து பார்த்தவளாய் உறங்கிவிட்டாள் சீதா. திருவிழாவிற்கு 3 நாட்கள் உள்ள நிலையில் இளவரசனும் பாண்டியும் சுந்தரத்தின் வீட்டிற்கு வந்தனர். என்ன சீதா, நானும் பாண்டியும் இல்லாம மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க போல என்ற இளவரசனிடம், என்னங்க நீங்க இல்லாம எங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும்? சும்மா தாண்டி சொன்னேன், உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாத. ஆமா, மாமா எங்க காணோம்? அப்பா நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு வரீங்கன்னு காலையிலேயே எழுந்திருச்சு கறி மீனெல்லாம் வாங்க கடைக்கு போயிட்டாங்க. அண்ணி, அது எப்படி அண்ணி, அப்பாவும் மகளும் ஒரே மாதிரி இருக்கீங்க? எங்களுக்கு எது பிடிக்கும்னு நீங்கள் தான் பார்த்து பார்த்து செய்வீங்க. இப்போ மாமாவும் எங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. 3-4 நாளாக ஹோட்டலில் சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. இன்றைக்கி உங்கள் கையால் எது சமைச்சாலும் ஒரு புடி பிடிக்கணும்னு நினச்சேன். நல்ல வேலை மாமா கறி மீன் வாங்க போயிருக்காங்க. அண்ணா, இன்னைக்கு நமக்கு செம விருந்து இருக்கு. ஆமாண்டா, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா ஒரு பெரிய தூக்கம் போடணும் என்றான் இளவரசன். ஏன்னா தூங்கவா இங்கே வந்தோம்? சாப்பிட்டு ஊரெல்லாம் சுற்றி பார்க்க வேண்டாமா என்ற பாண்டியிடம், ஏண்டா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா எங்கே சுற்றி பார்க்கறது? தூக்கந்தானே வரும். டேய், இன்னும் சமைக்க கூட ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பேசுகிறீங்க. முதல்ல போய் 2 பேரும் குளிங்க, ஊரில் இருந்து வந்த களைப்பு இருக்கும். சீதா, அவனுங்க குளிச்சுட்டு வந்ததும் நீ டீ போட்டு கொடுமா என்ற ருக்மணியிடம், சரிங்க அத்தை என்றாள் சீதா. பிறகு குளித்து விட்டு வந்த இருவருக்கும் காஃபி போட்டு கொடுத்தவள் தந்தை வாங்கி வந்ததை தன் கையில் வாங்கி கொண்டு ருக்மணி உதவியோடு சமையல் வேலைகளை செய்தாள். வந்த மாப்பிள்ளை மற்றும் பாண்டியை வரவேற்ற சுந்தரம் நலம் விசாரித்து அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார். பிறகு இளவரசன் தான் மாமனாருக்காக வாங்கி வந்த உடைகளை அவரிடம் கொடுத்தான். பாண்டியும் சுந்தரத்திற்காக வாங்கிய கைக்கடிகாரத்தை அவரிடம் கொடுத்தான். அதை பெற்றுக்கொண்டவர் வானத்தில் வானவேடிக்கை பிரகாசமாக வெடிப்பதைப் போன்று அவர் மனதார ஆனந்தமடைந்தார். அதை பார்த்த சீதா மனதிற்குள்ளும் சந்தோஷம் பொங்க, மாமனாருக்கு மட்டும்தான் ட்ரெஸ்ஸு வாட்சி இல்லாமா, எனக்கும் அத்தைக்கும் ஒன்றும் இல்லையா என்ற சீதாவிடம், உங்களுக்கு இல்லாமலா, உங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்று கூறி இருவரிடமும் தான் வாங்கி வந்த புடவைகளை கொடுத்தான் இளவரசன். ஏன் தம்பி, எங்களுக்கு நீங்கள் ஒன்றும் வாங்கிட்டு வரலையா? அண்ணி, அதான் ஏர் கூலர் வாங்கி அனுப்பி வச்சேன்ல, என்கிட்ட வேற காசு இல்லை அண்ணி. ஐயோ தம்பி, சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன், உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? இதுக்கு போய் சின்ன பிள்ளை மாதிரி அழுறீங்க என்றாள் சீதா. சிறிது நேரத்தில் விதவிதமாக உணவு தயார் செய்தவள் அனைவரையும் ஒன்றாக அமர வைத்து சாப்பாடு பரிமாறினாள். அதை சாப்பிட்ட பாண்டி, அடடா, நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி அறுசுவையும் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுதே என்று கிண்டல் அடித்து கொண்டு சாப்பிட்டான். சீதா, நீயும் எங்கள் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடு என்ற ருக்மணியிடம், இல்லை அத்தை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், பரிமாறணும்ல. அதான் எல்லாம் இங்கே இருக்குல்ல, அதெல்லாம் என்ன வேணுமோ அதை நாங்களே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறோம் என்ற ருக்மணியின் பேச்சை கேட்ட சீதா தானும் அவர்களுடன் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டாள். அப்போது ருக்மணியின் கண்கள் கலங்க ஆரம்பித்தன. என்னாச்சு அத்தை, ஏதாச்சும் காரமாயிருக்கா என்றவளிடம், அதெல்லாம் இல்லைம்மா, உன் மாமனார் உன்னைதான் இளவரசனுக்கு கட்டி வைக்கணும். நீ அன்பான பொண்ணு, 2 பசங்களும் பிரிஞ்சு போகாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாக இருப்பாங்க, நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு தான் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இப்போ அவர் ஆசைப்பட்ட மாதிரி 2 பேரும் ஒத்துமையாக பாசமாக இருக்கிறானுங்க. இப்படி அவர் ஆசைப்பட்ட மாதிரி நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றோம். ஆனால் இதை பார்க்கவும் நம்ம கூட உட்காந்து சாப்பிடவும் அவர் இல்லை. அதை நினச்சிதாம்மா கண் கலங்குறேன் என்று ருக்மணி கூற சீதாவும் தனது அம்மாவின் படத்தை பார்த்து கண்ணீர் வடித்தாள். அப்போது சாப்பிட்டு கொண்டிருந்த பாண்டி, அம்மா, என்னம்மா இது, எல்லாரும் இன்னைக்கு தான் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்றோம், இந்த நேரத்தில் இப்படி பேசி எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்கிறீங்க பாருங்க. அண்ணி வேற அவங்க அம்மாவை நினச்சி அழுறாங்க. அண்ணி விடுங்க, நாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க தான் எங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும். இப்போ நாம் சந்தோஷமாக இருக்கிறத மேலே இருந்து பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அழாமல் சாப்பிடுங்க அண்ணி என்றான். ஆமாம் சீதா, பாண்டி சின்ன வயசாக இருந்தாலும் சரியாக சொல்கிறான். அவங்க 2 பேரும் போகணும்னு விதியை யாரால் மாற்ற முடியும் சொல்லு. சம்மந்தி, நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருக்காம சாப்பிடுங்க என்றார் சுந்தரம். இப்படி அவர்கள் பழைய நினைவுகளை நினைத்தபடி சாப்பிட்டு விட்டு
வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. வாங்க அண்ணன், அண்ணியோட ஊரை சுற்றி பார்க்கலாம் என்றான் பாண்டி. போடா, நான் வரல, நான் தூங்க போகிறேன். நீயும் அண்ணியும் போயிட்டு வாங்க. வேணும்னா அம்மாவையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க. ஆமாண்டா, வயசான நான் ஊரை சுற்றி பார்த்து என்ன பண்ண போகிறேன்? அதுவும் இந்த கிராமத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் பார்க்க இங்கே ஒன்றும் இல்லை என்ற ருக்மணியிடம். என்னத்தை இப்படி சொல்கிறீங்க? எங்கள் கிராமம் எவ்வளவு அழகான கிராமம் தெரியுமா? அதுவும் அந்த குளத்துக்கு பக்கத்தில் பெரிய மலை இருக்குது. அதை எட்ட இருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம வயலையும் பார்த்துட்டு வந்துடலாம். அப்பா வயலில் கடலச்செடி போட்டிருக்காங்க. பக்கத்தில் கரும்பு ஆலை இருக்குது. அங்கே கரும்பில் இருந்து சாறு எடுத்து அதை காய்ச்சி அச்சில் ஊற்றி வெல்லம் தயார் பண்ணுவாங்க. அதையெல்லாம் பார்க்கலாம் என்று சீதா கூற இளவரசனுக்கும் அதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வர அனைவரும் புறப்பட தயாராகினர். சீதா, நீ என் கூட பைக்கில் வா. அம்மா, நீங்கள் பாண்டி கூட உட்காந்து வாங்க என்று இளவரசன் கூற, அட என்ன மாப்பிள்ள, எல்லாரும் தனித்தனியாக போய்கிட்டு வாங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்னோட வண்டியில் போகலாம் என்று சுந்தரம் கூறினார். உங்ககிட்ட என்ன வண்டி மாமா இருக்கு என்ற இளவரசனிடம், இதோ டிராக்டர் தான், இதில் நாம் எல்லாரும் போகலாம். அடடா, இது சூப்பரான வண்டியாச்சே, நான் இதில் போனதே இல்லை. வாங்க வாங்க, நாம் எல்லாரும் இதிலேயே போகலாம் என்று பாண்டி கூற அனைவரும் ஆர்வமாக இழுவை இயந்திரத்தில் ஏறினர். ஆமா மாமா, டிரைவர் யாரு என்றான் பாண்டி. என்ன தம்பி, நான் இருக்கும்போது எதுக்கு டிரைவர்? நானே உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன் என்றார். மாமா, ஏன் நீங்கள் ஓட்டுறீங்க? உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் என்ற இளவரசனிடம், மாப்பிள்ள, இதில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சொல்லப்போனால் ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கவலைப்படாமல் உட்காருங்க மாப்பிள்ள என்று கூறிய சுந்தரம் வண்டியை இயக்க அனைவரும் மகிழ்ச்சியாக சீதாவின் கிராமத்தை சுற்றி பார்த்தனர். சீதா கூறிய கரும்பு ஆலைக்கும் சென்று நிறைய கரும்பு சாறையும் பருகினர். இப்படி அவர்கள் சந்தோஷமாக சீதாவின் கிராமத்தில் பொழுதை கழித்தனர். மறுநாள் கோவிலில் நடைபெறும் முளைப்பாரி திருவிழாவிற்கு சீதா அழகாக தயாரானாள். இளவரசன் வாங்கி வந்த புடவை கட்டி தலை நிறைய பூ வைத்து பார்ப்பதற்கு அழகான சிலை போல இருந்தாள். இதை பார்த்த இளவரசன் ஆடிப்போனான். சற்று நேரம் அவள் தன் மனைவி என்பதையும் தாண்டி அவளின் அழகில் மெய் மறந்தவனை, என்னங்க என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் அப்படி பார்க்குறீங்க? இந்த புடவை எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்றாள் சீதா. சொல்ல வார்த்தை இல்லை சீதா, இவ்வளவு அழகையும் இவ்வளவு நாளாக எங்கே ஒளிச்சு வச்சிருந்த? உன்னை இந்த புடவையில் பார்க்க அந்த தேவதையே வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து நிற்கிறது போல இருக்கு என்று தன் கணவர் கூறிய வார்த்தைகளால் வெட்கத்தில் பூத்தாள். சற்றும் யோசிக்காத இளவரசன் தன் துணைவியான சீதாவை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். சீதாவும் அவளையே மறந்தாள். சிறிது நேரத்தில் அங்கு வந்த பாண்டி என்று முணுக இருவரும் சுயநினைவிற்கு வந்தவர்களாக ஒருவரை விட்டு ஒருவர் விலகினர். என்னென்ன காலையிலேயே ரொமான்ஸா? நடத்துங்க நடத்துங்க, நான் எதையும் பார்க்கல, கண்டினியூ என்று கூறிவிட்டு சென்றான். இவன் ஒருத்தன் சிவபூஜையில் கரடி மாதிரி. சீதா, நீ வா ஒன்ஸ் மோர் என்று இளவரசன் அழைக்க, சும்மானு இருங்க, வீட்டில் எல்லாரும் இருக்காங்கல்ல, அதுவும் கல்யாணமாகாத பாண்டி வீட்டில் இருக்கும்போது இப்படி நடந்துக்காதீங்க, அவன் வயசு பையன் என்று கூறிவிட்டு வெளியில் வந்த சீதா அதிர்ச்சியுற்றவளாய் அப்படியே நின்றாள். அவள் பார்த்தது விக்ரமை. பேண்ட் சட்டை, முகத்தில் தாடி மீசை என்று ஆள் அடையாளமே தெரியாத அளவிற்கு மாறியிருந்தான். வீடு வரை வந்தவனிடம் பேச வார்த்தைகள் வரவில்லை சீதாவிற்கு. கடைசியாக இளம் பெண்ணாக சீதாவை பார்த்தவன் இன்று அழகான புடவையில் தேவதை போல் விக்ரம் முன் நிற்கிறாள். அவளை பார்த்தவன் சிறிது அசந்து போனான். என்ன சீதா, இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், உள்ளவான்னு கூப்பிட மாட்டியா என்றவனிடம் பேச சீதா விரும்பவில்லை. எதுவும் பேசாதவள் வீட்டிற்குள் சென்றாள். என்ன ஆச்சு சீதா என்று கேட்ட இளவரசனிடம் கூட எதுவும் பேசாமல் சென்றாள். பின்பு வெளியில் வந்து பார்த்த இளவரசன், யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும் என்றான். நான் விக்ரம், சீதாவோட அத்தை பையன், மாமாவை பார்க்கணும் என்றான். ஓ, நீங்க தான் விக்ரமா? சரி, உள்ள வாங்க என்று அழைத்தவன் உட்காரும்படி கூறினான். என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்று விக்ரம் கேட்க, தெரியும்,
சீதா என்கிட்ட கல்யாணமான அன்னைக்கு உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் சொல்லிட்டா. அப்படின்னா என்று இழுத்த விக்ரமிடம், பயப்படாதீங்க, இந்த விஷயம் என்ன தவிர எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது. உங்கள் மேலேயோ இல்லை சீதா மேலேயோ எனக்கு எந்த தப்பான சந்தேகமோ கோவமோ இல்லை. இன்ஃபேக்ட் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்று இளவரசன் கூற விக்ரமிற்கு ஒன்றும் புரியவில்லை. என்னடா சம்மந்தமே இல்லாமல் தேங்க்ஸ் சொல்கிறான்னு தானே பார்க்குறீங்க? ஆமாம், சீதாவை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தா அவள் எனக்கு கிடச்சிருக்க மாட்டா. சீதா எங்கள் வீட்டுக்கு வந்த மண்ணுலக தேவதை. அவளை மாதிரி அன்பான பொண்ணு எங்கே தேடினாலும் கிடைக்காது. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அப்போ நான் கொடுத்து வச்சவன் தானே என்று தன் கணவர் கூறியதை கேட்ட சீதாவிற்கு கண்ணீர் அருவி போல விழுந்தது. சரி விடுங்க, பழச பேசி உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. இருங்க, மாமாவை கூப்பிடுறேன் என்று சுந்தரத்தை அழைத்தான். வாப்பா, என்ன விஷயம் என்று சகஜமாக கேட்டார் சுந்தரம். மாமா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான். அம்மா உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ப்ளீஸ் வாங்க மாமா. சீதா அவங்க குடும்பத்தோடு இங்கே வந்த விஷயமும் அம்மாவுக்கு தெரிஞ்சு சீதாவையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. மறுக்காமல் சீதாவை கூட்டிகிட்டு வாங்க மாமா என்று விக்ரமிடம். விக்ரம், எத்தனை தடவை சொல்கிறது உன்கிட்ட, எனக்கு உங்கள் அம்மாவை பார்க்க விருப்பம் இல்லைன்னு. நீ கிளம்புப்பா என்றார் சுந்தரம். சரி, சீதாவை கூப்பிடுங்க மாமா, நான் பேசி பார்க்குறேன் என்றான். இதோ பாரு, அவகிட்ட பேச எதுவும் இல்லை. நீ முதல்ல கிளம்பு. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம். அதை கெடுத்துடாத ப்ளீஸ் என்று சுந்தரம் கையெடுத்து கும்பிட மேற்கொண்டு எதுவும் பேச முடியாதவனாய் அங்கிருந்து புறப்பட்டான் விக்ரம். அவன் போன பிறகு இளவரசன், மாமா என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நீங்கள் இதை பற்றிலாம் யோசிக்காதீங்க என்று சுந்தரம் கூற, சீதாவும் அங்கு வந்து, என்னப்பா என்ன ஆச்சு, விக்ரம் ஏற்கனவே உங்களை அங்கே வர சொல்லி கூப்பிட்டானா, என்னன்னு சொல்லுங்கப்பா என்று சீதாவும் பிடிவாதமாக கேட்க நடந்ததை கூற ஆரம்பித்தார். ஆமாம்மா, அவன் நிறைய தடவை வந்து கூப்பிட்டான். உன் அத்தை சொர்ணம் உன் மாமனார் இறந்த 3 மாசத்துல அவனோட பையன் விக்ரமுக்கு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து நல்ல ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணான். பொண்ணு நல்ல வசதி, இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சா. கடமைக்குன்னு என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டா. நானும் போயிட்டு வந்தேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. 1 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு அவன் தான் பொண்டாட்டியோட அவங்க ஊருக்கே போயிட்டான். மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி சண்டை வரும்னு ஊரில் உள்ளவங்க பேசிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு சீதனமாக போட்டு வந்த நகை பொருள் கார்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு விக்ரமையும் கூட கூட்டிக்கிட்டு போயிட்டாலாம். சொர்ணம் எவ்வளவு சொல்லியும் அவ கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. அதை மற்றவங்க சொல்லி தான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் அங்கே போய் பார்க்கல. அவ தன்னோட ஒரே மகன் விக்ரம் மேலே மட்டும் ரொம்ப பாசமாக இருந்தா. அவனும் விட்டுட்டு போயிட்டான். அது அவளால் தாங்கிக்க முடியலை. 6 மாதத்துக்கு முன்னாடி அவளுக்கு பக்கவாதம் வந்துருச்சு. அப்போ இருந்து அவள் கணவர் முத்துவேல் தான் தாலி கட்டின பாவத்துக்கு அவளை பார்த்துக்கிறாரு. இப்போ அவள் உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு விக்ரம் இங்கே வந்து தங்கியிருக்கான். அவன் என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறதா வந்து அடிக்கடி கூப்பிடுவான். ஆனால் என்னால் அங்கே போக முடியலை. அவள் எனக்கு செஞ்ச துரோகத்தை மறக்க முடியலை. அதான் வர விருப்பம் இல்லைன்னு அவன் வரப்பெல்லாம் சொல்லி அனுப்புகிறேன். அவள் அப்படி கடக்குறான்னு ஒரு பக்கம் வேதனையாக இருந்தாலும் அவன் நமக்கு செஞ்சதும் அடிக்கடி என் நினப்பில் வந்து போகும்போது மனசு விட்டு போயிடுமா. நீ விடு சீதா, நீங்கள் இதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க. அவள் பண்ண பாவத்துக்கு அவள் அனுபவிக்கிறா. நாம் என்ன பண்ண முடியும்? எனக்கு நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருந்தா அதுவே போதும் என்று சுந்தரம் கூற, அப்போது பேசிய இளவரசன், மாமா நீங்களா இப்படி பேசுறது? நீங்கள் எவ்வளவு நல்லவங்க, நீங்களே இப்படி பேசலாமா? மறப்பதும் மன்னிப்பதும் தானே உயர்ந்த குணம். அவரவர் செய்த செயலுக்கு பலன் அவரவருக்கே கிடைக்கும். அவங்க செஞ்சதை மன்னிச்சு போய் பார்த்துட்டு வாங்க மாமா என்றான். மாப்பிள்ள, உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாது. தெரிஞ்சா இப்படி பேச மாட்டீங்க. எனக்கு எல்லாம் தெரியும் மாமா. சீதா எங்களுக்கு கல்யாணமான அன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டா என்று இளவரசன் கூற சுந்தரம் சீதாவை பார்த்தார். ஆமாம்ப்பா, அவர் சொல்கிறது உண்மைதான். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்னால் முடியலப்பா. அது நாள் வரைக்கும் விக்ரமை என் கணவராக நினச்சி மனசில் வாழ்ந்தேன். அவன் எனக்கு செஞ்ச துரோகத்தில் வெறுத்துட்டு திடீர்னு இன்னொருத்தரை உடனே என் மனசில் ஏற்றுக்கிட்டு எப்படிப்பா வாழ முடியும்? அதான் என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்.
ஆனால் அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டாருப்பா என்றாள். மாமா, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இதில் எனக்கு எந்த கோபமும் வருத்தமும் இல்லை. எனக்கு சீதாவை பற்றி நல்லா தெரியும். என் உலகமே அவ தான். சரி, நடந்ததை விடுங்க. இது உங்கள் தங்கச்சியோட கடைசி காலம். உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ப்ளீஸ் எனக்காக சீதாவை கூட்டிக்கிட்டு போங்க மாமா என்று இளவரசன் இவ்வளவு தூரம் கூற, சுந்தரம், சரிங்க மாப்பிள்ள, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் பொண்ணை உங்கள் மனசார ஏற்றுக்கிட்டீங்க. இந்த நல்ல மனசுக்காக உங்களுக்காக நாங்கள் போகிறோம். ஆனால் நீங்களும் எங்கள் கூட வாங்க. இனி எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் எந்த விஷயமும் பேச வேணாம், வாங்க என்று கூற இளவரசனும் வர சம்மதித்தான். பிறகு பாண்டியிடம் அம்மாவை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு மூவரும் சொர்ணத்தின் வீட்டிற்கு சென்றனர். அங்கு வாய் நிறைய அன்பு பொங்க மூவரையும் வரவேற்றான் விக்ரம். வாங்க மாமா, வாங்க இளவரசன், வா சீதா, பாட்டி, வந்திருக்கிறவங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வாங்க என்று அங்கு வேலை செய்யும் பாட்டியிடம் கூறினான். அதெல்லாம் வேணாம் விக்ரம், சும்மா இருங்க மாமா, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, நீங்கள் முதல்ல உட்காருங்க, இன்னைக்கு இருந்து சாப்பிட்டு தான் போகணும். விக்ரம், எதுவும் வேணாம். சொர்ணம் எங்க? நான் என் மாப்பிள்ளை சொல்லி அவருக்காக தான் வந்தேன். நாங்கள் பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவோம், எதுவும் சமைக்க சொல்லாத என்று சுந்தரம் அமைதியான குரலில் வேண்டா வெறுப்புடன் கூற, பிறகு சொர்ணத்தின் அறைக்கு அவர்களை அழைத்து சென்றான். அங்கு உடல் மெலிந்தவளாய் நோயுற்று படுத்திருந்த சொர்ணத்திற்கு முத்துவேல் சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தான். அப்படி ஒரு நிலையில் தனது தங்கையை பார்த்த சுந்தரத்திற்கு துக்கம் தொண்டையை அடைக்க வெளியில் காட்டிக்கொள்ளாதவனாய் நின்றார் சுந்தரம். அப்போது அவர்களை பார்த்த சொர்ணம் சந்தோஷத்தில் எழ முயற்சித்தாள். அவளால் முடியவில்லை. அத்தை, பரவாயில்ல, படுங்க என்று கூறிய சீதா அவளை தொட்டு படுக்க வைத்தாள். அவளின் கையை பிடித்து தன் முகத்தோடு வைத்த சொர்ணம் சீதாவிடம் மனதார மன்னிப்பு கேட்டாள். சீதா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூட எனக்கு அருகதை இல்லைம்மா. உனக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். என்னை மன்னிச்சிடு சீதா. அண்ணன், நீ என்னை பார்க்க கூட விரும்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். உன்னை பார்க்கணும், உன்கிட்ட எப்படியாவது பேசணும்னு தான் நான் என் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஏன்னா நீ என்னை மன்னிக்கவே கூடாது. எனக்கு மன்னிப்பு கிடைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நான் கெட்டவ. அண்ணி உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப அவங்கள நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த வீட்டை நான் ஆள நினச்சேன். இந்த வீட்டுக்காக உங்களை அனாதையாக வீட்டை விட்டு வெளியே போக வச்சேன். சீதாவை கொடுமைப்படுத்தினேன். அவளை படிக்க விடாமல் செஞ்சேன். இவ்வளோ நான் செஞ்சும் அதை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்காம சீதாவை என் மருமகளாக ஏற்றுக்க சொல்லி வீட்டுக்கு வந்து கேட்டேன். அப்போ கூட என் பையனுக்கு பெரிய இடத்துல தான் பொண்ணு பார்த்து கட்டி வைப்பேன்னு சொல்லி உன்னை அப்படியே அனுப்பிட்டேன். இப்படி என் வாழ்க்கையில் வெறும் கெட்டது மட்டுமே உனக்கு பண்ணேன். அதான் அண்ணன், போதும் திருந்திடுன்னு சொல்லி எனக்கு அந்த கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு. விக்ரமுக்கு பெரிய இடத்துல பொண்ணு பார்ப்பேன்னு பணக்கார பொண்ணாக பார்த்து கட்டி வச்சேன். ஆனால் அந்த பொண்ணு பணம் இருக்கிற திமிரில் என்னை அவளுக்கு அடிமை மாதிரி வச்சுக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு கட்டத்தில் எனக்கும் அவளுக்கும் சண்டை வர விக்ரம் நான் தான் அவளை கொடுமைப்படுத்துகிறேன்னு சொல்லி தான் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அவள் வீட்டுக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக போயிட்டான். நான் யாருக்காக இவ்வளவு விஷயம் பண்ணனோ அவனே என் கூட இல்லாமல் போயிட்டான். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவன் என் கூட இருக்கான். இப்போ கூட அவன் கண்ணுக்கு நான் பாவம் செஞ்சவளாக தான் தெரிகிறேன். இதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னா நான் அதுக்கு தகுதியானவ தான். நான் போன ஜென்மத்தில் செஞ்ச கொஞ்ச நஞ்ச புண்ணியம் நீ என்னை அன்பாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்ச. இப்போ அவர் தான் என்னை பார்த்துக்கிறாரு. அவரும் இல்லைனா என் நிலைமை என்று இழுத்தவள் பேச முடியாமல் இரும ஆரம்பித்தாள். அப்போது அவள் கணவர் முத்துவேல், சொர்ணம், போதும் பேசினது, கொஞ்சம் ஓய்வேடு என்று கூறி நீரை குடிக்க கொடுத்தார். இல்லைங்க, நான் இப்போ பேசணும், தடுக்காதீங்க என்றவள், சீதா, நீ விக்ரம் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதால அவன் மேலே கோவமாக இருப்ப. அதுக்கு நான் தாமா காரணம். நீ விக்ரமை கட்டியிருந்தா கூட நீ இப்போ இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருந்திருக்க மாட்ட. உனக்கு நல்ல கணவரும் குடும்பமும் கிடச்சிருக்கு. நீ என்னைக்கும் உன் கணவரோட சந்தோஷமாக இருக்கணும். விக்ரம் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா. அவன் உன் மேலே உயிராக இருந்தான். உன்னை தான் கட்டிப்பேன்னு ஒத்த காலில் நின்னான். ஆனால் நான் தான் அவளை நீ கட்டிக்கிட்டா விஷம் குடிச்சிடுவேன்னு சொல்லி கையில் விஷ பாட்டிலோட மிரட்டினேன். அதான் அண்ணன் வந்து கேட்டப்ப அவன் அப்படி சொன்னான். அவனை வெறுத்து ஒதுக்கிடாதம்மா.
என்று சொர்ணம் கூற சீதா திகைத்தபடி விக்ரமை பார்த்தாள். அவனும் தலையசைத்து ஆமாம் என்றான். மேலும் தொடர்ந்த சொர்ணம், அண்ணன், உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம், உன்கிட்டையும் சீதா கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நீ எனக்கு எழுதி கொடுத்த சொத்தை நான் என்னைக்கே உன் பேர்லையும் சீதா பேர்லையும் மாற்றி எழுதி வச்சிட்டேன். அதையும் உன்கிட்ட கொடுத்து என் மனசில் உள்ள பாரத்தை இறக்கணும்னு தான். தயவு செஞ்சு வேண்டாம்னு சொல்லாமல் வாங்கிக்கண்ண. இது உன் வீடு, நீ இங்கே தான் இருக்கணும். சாகுற கொஞ்ச நாளைக்காவது நீயும் சீதாவும் இங்கே என் கூட இருங்கண்ண, ப்ளீஸ் அண்ணன் வாங்கிக்கோங்க என்று அவள் கூற மறுத்தார் சுந்தரம். அப்போது இளவரசன், மாமா அவங்க செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க என்றான். ஆமா சுந்தரம், அவ கடைசி ஆசை இது, தயவு செஞ்சு நிறைவேத்து என்று முத்துவேல் கூற இப்படி அனைவரும் மாறி மாறி கூற அவர் எதுவும் பேசாமல் அங்கிருந்து தன் வீட்டிற்கு புறப்பட்டார். பின்பு அவரை அழைத்து கொண்டே சீதாவும் இளவரசனும் பின்தொடர்ந்தனர். வீட்டிற்கு வந்தவர் கலங்கியபடி அப்படியே தரையில் அமர்ந்தார். அதை பார்த்த பாண்டியும் ருக்மணியும் பதறியபடி கேட்டனர். என்னாச்சு மாமா, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? அண்ணனும் அண்ணியும் எங்க? நீங்கள் 3 பேரும் எங்கே போனீங்க என்று பாண்டி கேட்க ஒன்றுமில்லை என்றவாறு தலையசைத்தவரிடம் ருக்மணியும், என்ன சம்மந்தி, போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி என்றார். பின்பு இளவரசனும் சீதாவும் வீட்டிற்கு வர, அண்ணன் என்ன ஆச்சு, எங்கே போனீங்க எல்லாரும்? வந்ததுலேருந்து மாமா இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க, நானும் அம்மாவும் எவ்வளவோ கேட்டும் சொல்லலை என்று பாண்டியும் ருக்மணியும் கேட்க, என்னங்க இனியும் மறைச்சி ஒன்றும் ஆக போகிறதில்ல, அத்தைக்கிட்டையும் பாண்டிக்கிட்டையும் சொல்லிடுங்க என்று சீதா கூற, இளவரசனும் சீதா யார், எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவள், அவள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று அனைத்தையும் தெளிவாக இருவரிடமும் கூறினான். இதை கேட்ட ருக்மணிக்கு தூக்கி வாரி போட்டது. பிறகு சீதாவின் அருகில் சென்ற ருக்மணி அவள் கன்னங்களை தன் 2 கைகளால் பற்றி, நீ இவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கியாமா? இந்த சின்ன வயசுல நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க? நீ இப்படி வசதியான வீட்டில் பிறந்தும் நம்ம சொந்தக்காரங்க உன்னை பிச்சைக்கார வீட்டில் பிறந்தவளை கட்டிட்டு வந்திருக்கியேன்னு என்கிட்ட உன்னை பற்றி தரக்குறைவாக பேசும்போது கூட நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டியே. ஏன், நான் கூட உன்னை எத்தனையோ தடவை ஏழை வீட்டில் பிறந்தவன்னு சொல்லியிருக்கேன். அப்போ கூட நீ இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட எதிர்த்து சொல்லலை. உனக்கு எவ்வளோ பெரிய மனசு சீதா. உன்னை என் வீட்டு மகாலட்சுமி மாதிரின்னு சொன்னேன். ஆனால் உண்மையாவே நீ என் வீட்டுக்கு வந்த அந்த கடவுள் மகாலட்சுமிமா என்று கண்ணீரோடு தன் மருமகளை அணைத்தாள். பிறகு சுந்தரத்திடம், சம்மந்தி கலங்காதீங்க, உங்களுக்கு இவ்வளவு நாள் கெட்ட நேரம் பிடிச்சிருந்துச்சு, இப்போ நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காம அந்த பத்திரத்தை வாங்கி அந்த வீட்டில் போய் வாழ ஆரம்பிங்க. அது உங்கள் வீடு. நான் வீட்டுக்காகவும் சொத்துக்காகவும் சொல்லலை. உங்கள் தங்கச்சி கடைசி ஆசை. அவங்க துரோகம் பண்ணாங்கன்னு நீங்களும் பதிலுக்கு அவங்கள பார்க்காம இருக்கிறது தப்பு. இனி அவங்க வாழ போகிற கொஞ்ச நாள் உங்கள் கூட வாழ்ந்துட்டு சாகணும்னு ஆசைப்படுறாங்க. போங்க சம்மந்தி என்று ருக்மணி கூற சிறிது நேரம் யோசித்தவர் பிறகு தனது மகள் மற்றும் மகள் வீட்டு உறவுகளை கூட்டிக் கொண்டு தன் வீட்டிற்கு சென்றார். அங்கு இவர்களின் பேச்சு சத்தம், சிரிப்பு சத்தம் என வீடு நிரம்பி வழிய சொர்ணத்திற்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. இளவரசன் சொர்ணத்தை மேலும் சந்தோஷப்படுத்த விக்ரமிடம் அவன் மனைவியை அழைத்து வருமாறு கூறினான். இல்லைங்க, நான் என்ன கூப்பிட்டாலும் அவ இங்கே வரமாட்டா. அந்த அளவுக்கு அம்மாவுக்கும் அவளுக்கும் சண்டை நடந்திருக்கு. அவ என்ன இங்கே தங்க பெர்மிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம். நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க. பெத்தவங்க செய்கிற பாவம் பிள்ளைங்க தலையில் விழும்னு சொல்லுவாங்க. அதான் நான் அனுபவிக்கிறேன். அதுபோக அம்மாவுக்கு அண்ணன் கூட இருக்கணும்னு தான் ஆசை. அது நடந்துடுச்சு. அதுவே எனக்கு போதும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். உங்களால் தான் மாமா இங்கே வர சம்மதிச்சாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க என்ற விக்ரமிடம், ஏய் பரவாயில்ல விடு, எப்படியோ எல்லாரும் சந்தோஷமாக இருந்தா அதுவே போதும். உங்கள் வாழ்க்கையை நினச்சாதான் என்ற இளவரசனிடம், ஐயோ நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். என் ஒய்ஃப் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மோசம் இல்லை. அவள் பணக்காரி தான். அவளுக்கு எங்கள் அம்மாவை தான் பிடிக்கலை. மற்றபடி என் மேலே பாசமாக தான் இருப்பா. அவள் கம்பெனிக்கு என்னை எம்டி ஆக்கி அழகு பார்த்தவ. அங்கே எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் என்றான் விக்ரம். இப்படி திருவிழா நாளும் வர அனைவரும் மகிழ்ச்சியாக திருவிழாவை கொண்டாடினர்.
அன்று விக்ரமிற்கும் அவனின் தாய் தந்தைக்கும் அதிர்ச்சி அளிக்குமாறு விக்ரமின் மனைவி அங்கு வந்து இறங்கினாள். எப்படி என்று புரியாமல் இருந்த விக்ரம் இளவரசனை பார்த்தான். அவன் சீதாவுடன் சேர்ந்து சிரித்த சிரிப்பில் அவர்கள் இருவரும் தான் பேசி வர வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு சிரிப்பிலும் கண்களில் கலங்கிய நீருடனும் நன்றி கூறினான். பிறகு அத்தை சொர்ணத்தை பார்த்த விக்ரமின் மனைவி ஆறுதல் கூறினாள். அவளிடமும் மன்னிப்பு கேட்ட சொர்ணம் இப்படி தனது குடும்பத்தை மொத்தமாக பார்த்த திருப்தியிலும் சந்தோஷத்திலும் அவள் தனது உயிரை விட்டாள். பிறகு அவளை பார்த்து கலங்கியவர்கள் அவளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை முறையாக செய்தனர். இப்படி சில நாட்கள் நகர, சரிங்க மாமா, வந்து ரொம்ப நாள் ஆகுது, நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். கடையை மூடி 1 வாரம் ஆயிடுச்சு. பாண்டிக்கும் இதுக்கு மேலே லீவு போட முடியாது. நாங்கள் 2 பேரும் முதல்ல கிளம்புறோம். வேணும்னா சீதாவும் அம்மாவும் கொஞ்ச நாள் இங்கே உங்கள் கூட தங்கிட்டு வரட்டும் என்ற இளவரசனிடம், வேணாம் மாப்ள, நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நாள் இங்கே தங்குனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மட்டும் அங்கே போனால் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவீங்க. சீதாவையும் கூட்டிகிட்டு போங்க, நான் இங்கே பார்த்துக்கிறேன். அதான் என் தங்கச்சி கணவர் முத்துவேல் இருக்காரல்ல என்று சுந்தரம் கூற, அப்போது இடைமறித்த விக்ரம், மாமா, அப்பாவை நான் என் கூட கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். இது நீங்கள் வாழ வேண்டிய வீடு மாமா. அம்மா ஆசைப்படி நீங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கணும். விக்ரம், நான் உங்கள் எல்லார் கூடயும் சேர்ந்து வாழ தான் ஆசைப்பட்டேன். மற்றபடி இந்த வீடு சொத்துலலாம் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. உங்கள் அப்பாவுக்கு எங்கே இருக்க விருப்பமோ இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா என்றார் சுந்தரம். விக்ரம், நான் உன் கூட வரலப்பா. நானும் இங்கே வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வந்தேன். நீயும் வீட்டோட மாப்பிள்ளையா அங்கே இருக்க. இதில் நானும் அங்கே வந்துட்டா அது தப்பாயிடும். இங்கே எனக்கு எந்த குறையும் இப்போ வரைக்கும் இருந்ததில்லை. யாரும் என்ன எதுவும் பேசினதில்லை. இவ்வளவு நாள் இங்கே தான் இருந்தேன். இன்னும் கொஞ்சம் வருஷம் இப்படி இங்கே என் காலத்தை ஓட்டிடுவேன். எனக்கு துணையாக சுந்தரம் இருக்காரு, அவருக்கு துணையாக நான் இருக்கேன். நீ உன் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருந்தா அதுவே போதும்டா எனக்கு. என்னை பற்றி கவலைப்படாத. நீங்கள் எல்லாரும் அப்பப்போ இங்கே வந்து கொஞ்ச நாள் தங்குனாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று முத்துவேல் கூற, அப்போது பல வருடங்களுக்கு பிறகு விக்ரமிடம் பேசினாள் சீதா. விக்ரம், அப்பாவும் மாமாவும் ஒருத்தருக்கொருத்தர் துணையாக இருந்துப்பாங்க. நீ கவலைப்படாமல் இனியாவது உன் மனைவி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழு என்று கூற, சீதா, நீ என்னை மன்னிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டதே போதும். என் மனசில் உள்ள மொத்த பாரமும் இறங்கிடுச்சு. கண்டிப்பாக நீ ஆசைப்படுற மாதிரி நான் என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பேன். அதே மாதிரி உனக்கு நல்ல கணவரும் குடும்பமும் கிடைச்சிருக்கு. நீயும் சந்தோஷமாக இருக்கணும் என்று கூறிவிட்டு சீதாவும் விக்ரமும் தந்தை மற்றும் மாமாவிடம் விடை பெற்று கொண்டு அவரவர் குடும்பத்துடன் புறப்பட்டனர். போகும் வழியில் சீதா தன் தோழிகளின் குடும்பத்திற்கு சென்று அவர்களிடமும் கூறிவிட்டு சென்றாள். இப்படி அவள் தன் சொந்த கிராமத்திற்கு வந்து தங்கியதில் மனதில் உள்ள பல குழப்பத்திற்கு விடை கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் அவள் வாழ்ந்த வீடும் கிடைத்துவிட்டது. தனது தந்தை இனி தனியாக கஷ்டப்பட மாட்டார், துணைக்கு மாமா இருக்கிறார் என்ற பல சிந்தனைகளை சிந்தித்து பார்த்தவளாய் நிம்மதியாக தன் கணவர் தோளில் சாய்ந்து உறங்கினாள் சீதா. இப்படி ஊருக்கு வந்தவர்கள் அவர்கள் தங்கள் வீட்டில் தின வேலையை தொடர்ந்தனர். சீதாவும் பழையபடி குடும்பத்தை கவனித்து கொண்டாள். இளவரசனும் பாண்டியும் வேலைக்கு சென்று கொண்டிருந்தனர். ருக்மணி தரையில் அமர்ந்து கீரை உருவி கொண்டிருக்கும் போது அங்கு வந்தாள் கற்பகம். அவளை பார்த்த ருக்மணி, அடடே, வா கற்பகம், எப்படி இருக்க? வீட்டுக்கு வர இப்பதான் வழி தெரிஞ்சிச்சா உனக்கு என்றாள். ஆமாம், அப்படியே நீ வீட்டில் இருந்த பாரு. ஆமாம், எங்கே போயிருந்தீங்க எல்லாரும் குடும்பமா? 4 நாளைக்கு முன்னாடி உன்னை பார்க்க வந்த ருக்மணி, வீடு பூட்டி இருந்துச்சு என்றாள். ஆமாம் கற்பகம், நாங்கள் எல்லாரும் என் மருமக ஊருக்கு திருவிழாவுக்கு போயிருந்தோம். அவங்க அப்பா கூப்பிட்டதுக்கு எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னான். அதான் அவளுக்காக நாங்கள் எல்லாரும் அங்கே போய் தங்கிட்டு வந்தோம். ஓ அப்படியா? உன் மருமக ஏழை வீடுன்னு சொன்ன. எப்படி நீங்கள் எல்லாரும் அங்கே தங்குனீங்க? உங்களுக்கு வசதி பத்தாதே. நீ நினைக்கிற மாதிரி என் மருமக ஏழை இல்லை கற்பகம், அவளும் வசதியான குடும்பம்தான். அங்கே போனதுக்கு அப்புறம்தான் எனக்கே தெரிஞ்சுது என்று அங்கு நடந்ததை பற்றி விவரமாக கற்பகத்திடம் கூறினாள். என்ன ருக்மணி சொல்கிற? உன் மருமக வாழ்க்கையில் இவ்வளவு நடந்திருக்கா? என்னால் நம்பவே முடியலை.
என்று இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது அவர்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்த சீதா தனது வேலைகளை தொடர்ந்தாள். அப்போது பேசிய கற்பகம், என்ன ருக்மணி, என் மருமக ஏழை வீட்டு பொண்ணுன்னு முன்னெல்லாம் சொல்லி புலம்புவ. இப்போ பாரு, எங்கள் எல்லாரையும் விட நீ தான் வசதியான பொண்ணை பிடிச்சிருக்க. ஒரே பொண்ணு, வேற ஆண் வாரிசு இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. வீடு வயல் தோட்டம்னு எல்லாம் உன் மருமகளுக்கு தான். உன் மருமகளுக்கு வந்தா உனக்கு வந்த மாதிரி தான். அப்போ நீ தான் புளியங்கொம்பா பிடிச்சிருக்க. அதோட உன் மருமகளுக்கு நல்ல குணம் வேற இருக்குது. சொத்து எல்லாத்தையும் உன் பேரில் எழுதி வைக்க சொன்னா கூட உங்களுக்காக செய்வா என்று குடும்பத்தை கலைக்கக்கூடிய வார்த்தைகளை கூறினாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த சீதா சற்று ஆடிப்போனாள். இப்படி நல்ல குணம் இருக்கும் தனது அத்தையின் மனதில் நஞ்சை விதைக்கிறார்களே என்று அத்தை கூறும் பதிலுக்காக பதற்றமானவளாய் காத்து கொண்டிருந்தாள் சீதா. கற்பகம், நீ சொல்றது 100க்கு 100 சரி என்றதும் சீதாவிற்கு தூக்கி வாரி போட்டது. கற்பகம், நீ சொல்கிற மாதிரி அந்த சொத்து எல்லாத்தையும் இப்போ கேட்டால் கூட என் பேரில் என் மருமக எழுதி வைக்க சொல்லிடுவா. என் சம்மந்தியும் மறுப்பு சொல்லாமல் எழுதி வச்சிடுவார். சொத்து என்ன, இந்த குடும்பத்துக்காக உயிரை விட சொன்னா கூட என் மருமக விடுவா. இப்படிப்பட்ட மருமக எனக்கு கிடைச்சிருக்கும் போது சொத்து அவ கால் தூசிக்கு ஈடாகாது. இந்த நல்ல மனசை கலைக்கிறது, குடும்பத்தை நாசம் பண்ணுறதுன்னு வேற எங்கேயாவது போய் பாரு. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ இப்படி கெட்ட புத்தியோடு இருக்கிறதால தான் உனக்கு அப்படிப்பட்ட மருமக வாச்சிருக்கா. இப்படியே நீ தப்பாக பேசிக்கிட்டு இருந்த உன் மருமகளால் நிறைய கஷ்டத்தை அனுபவிப்ப. என் குடும்பம் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உன்னை என் ஃப்ரெண்டுன்னு மதித்து வீட்டுக்கு கூப்பிட்டா என் குடும்பத்தையே குழியில் தள்ள பார்க்குற. இனி இந்த மாதிரி நினைப்போட என் வீட்டுக்கு வரதா இருந்தா இனி என் வீட்டு வாசப்படியவே மிதிக்காத. எந்திரிச்சு போடி என்று தலைக்கு ஏறிய கோபத்துடன் ருக்மணி கூற சீதாவின் உதட்டில் புன்னகை பூத்தது. கோபம் அடைந்த கற்பகமோ, வாயை மூடுடி, என்னமோ எல்லாம் அமைஞ்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி பேசுகிற. உன் மகனுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது. இன்னும் உன் மருமக வயிற்றுல ஒரு புழு பூச்சி இல்லை. உங்கள் வீட்டுக்கு வாரிசு வரலை. இதுக்கே இந்த ஆட்டம் போடுற. உன் மருமகளுக்கு என்ன பிரச்சனையோ இல்லை உன் மகனுக்கு என்ன பிரச்சனையோ? என் மருமக வந்த 3 மாசத்துல வாந்தி எடுத்தா. இங்கே ஒன்றும் இல்லை, வந்துட்டா என்ன குறை சொல்ல என்று கூறிவிட்டு சட்டென்று எழுந்து சென்றாள் கற்பகம். அவள் போன பிறகு யாருக்கும் தெரியாமல் தனது கண்களில் வழியும் நீரை துடைத்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்த ருக்மணியை சமையலறையிலிருந்து பார்த்த சீதா கவலையுற்றாள். இப்படி சில நாட்கள் இருந்த சந்தோஷம் சட்டென்று பறிபோனது போல சோகமுற்றாள். கணவரிடம் இதை பற்றி பேச வேண்டும் என்று அவன் வருகைக்காக காத்திருந்தவள் இரவு வர அவனிடம் பேசினாள். அத்தை பேர குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள். ஏன் சீதா, குழந்தைய பற்றி அம்மா உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லைங்க, என்கிட்ட இதை பற்றி எதுவும் பேசலை. ஆனால் அத்தையோட ஃப்ரெண்டு கற்பகம் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வந்தாங்க என்று வீட்டில் அவர்களுக்குள் நடந்த பேச்சுவார்த்தை மன வருத்தத்தில் முடிந்ததை கூறினாள். என்னத்த சொல்கிறது சீதா, இந்த காலத்தில் ஒரு குடும்பம் ஒத்துமையாக வாழ்ந்துடக்கூடாது. அந்த குடும்பம் எப்படியாவது நாசமாகணும்னு இப்படி சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அம்மா அப்படி கோவப்பட்டு பேசினதில் எந்த தப்பும் இல்லை. பதிலுக்கு அவங்களால அம்மா கிட்ட பேச முடியலை. அதான் இப்படி ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா இப்படி கண் கலங்கியிருப்பாங்க. எல்லாம் என்னால் தான். பாவம், என்னால் நீயும் அம்மாவும் மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நமக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த அந்த கடவுள் ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கணும்னு தான் ஒரு குழந்தைய கொடுக்காம நம்மளை வேதனைப்பட வைக்கிறாரு. எல்லாமே கிடைச்சிட்டா வாழ்க்கை போர் அடிச்சிடும் பாரு. அதான் நமக்கு வெளியில் காட்ட முடியாத சோகத்தை கொடுத்துட்டாரு. சீதா, இப்படி அவங்க பேசியிருக்காங்கன்னா இனி அம்மா மேலே உள்ள கோபத்தில் ஊரில் 4 பேர்கிட்ட போய் 4 விதமாக சொல்லுவாங்க. உனக்கு தான் பிரச்சனை, உன்னால் குழந்தை பேக்க முடியலன்னு 4 பேர் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் அம்மாவுக்கும் உன் மேலே பாசம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் அம்மா கிட்ட எனக்கு தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிடுவோம் என்றான் இளவரசன். வேணாங்க, அத்தைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதான் ஹாஸ்பிட்டலில் காட்டி மருந்து சாப்பிட்றீங்கல்ல, அப்புறம் என்ன கவலை? அதெல்லாம் கூடிய சீக்கிரம் உங்கள் பிரச்சனை சரியாகி நாமளும் ஒரு குழந்தைய பெற்றுப்போம். கவலைப்படாதீங்க, இப்போ அத்தைக்கு தெரிய வேணாம் என்று கூறிவிட்டு அவள் வழக்கமாக சாப்பிடும் மருந்தை அவனுக்கு கொடுத்தாள். சீதா, சாரி என்றான் இளவரசன். எதுக்குங்க? இல்லை, நீ ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்க. இப்போ என்னாலேயும் கஷ்டத்தை அனுபவிக்கிற. அப்படியெல்லாம் இல்லைங்க. எனக்கு அன்பான கணவர் நீங்கள் இருக்கீங்க.
பாசம் காட்ட அத்தையும் பாண்டியும். எனக்கு கிடைச்ச வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். குழந்தை மட்டும்தான் சந்தோஷமா? நமக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லலையே. கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். ஆனால் கண்டிப்பாக நாமளும் ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா ஆவோம். கவலைப்படாதீங்க என்றாள். ஆமாம் சீதா, பாண்டிக்கு பொண்ணு பார்க்க சொன்னீங்களே, தரகர் ஏதாச்சும் சொன்னாரா? அவனுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா அவனாவது அம்மாவுக்கு சீக்கிரம் ஒரு பேர குழந்தையே பெற்று கொடுப்பான். அவர் இன்னும் எதுவும் ஃபோன் பண்ணலைங்க. நாம் வேற ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வந்தோம். அந்த அலுப்பில் நான் மறந்துட்டேன். நான் நாளைக்கே அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்குறேன் என்றாள். சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு இருவரும் உறங்கினர். மறுநாள் விடிந்தது. காலை சமையலை முடித்துவிட்டு இருவரையும் வேலைக்கு அனுப்பியவள் தரகரிடம் ஃபோனில் பெண் அமைந்ததா என பேசிக்கொண்டிருந்தாள். அப்போது அதை காதில் வாங்கிய ருக்மணி, ஃபோனில் யாருமா என்றவளிடம், தரகர்கிட்ட தான் பேசினேன். பாண்டிக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தோம்ல, அதை பற்றி. ஏதாச்சும் பொண்ணு அமைஞ்சுதான்னு கேட்டேன். ஆனால் ஒரு பொண்ணும் செட் ஆகலை. ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, நானே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. சரி விடு சீதா, பொண்ணு தேடுறது என்ன சாதாரண விஷயமா? அதுவும் நீ ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டிருக்க. பொறுமையாக பார்க்கட்டும், இப்போ என்ன அவசரம் என்றாள் ருக்மணி. இப்படி இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது வெளியில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. வெளியில் சென்று பார்த்த சீதா அதிர்ச்சியுற்றாள். அவள் பின் வந்த ருக்மணியும் பாண்டியை பார்த்து பதறினாள். பாண்டி கை காலில் பெரிய கட்டுடன் தனது நண்பன் துணையோடு வந்து நிற்க முடியாமல் நின்றான். பதறிய சீதா, ஐயோ என்ன தம்பி ஆச்சு, ஏன் இப்படி வந்து நிற்கிறீங்க என்று பதறியவாறு அவனை பிடித்தாள். அப்போது பாண்டியின் நண்பன், அண்ணி பயப்படாதீங்க, பெரிய அடியெல்லாம் இல்லை, மாடியிலிருந்து விழுந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டைம் பாஸ் பண்ண பால்கனி மாதிரி எங்கள் ஆஃபீஸில் இருக்கும், அங்கே தான் கேம் விளையாடுவோம். சும்மா ஜாலிக்காக மேலே ஏறுனான், அப்படியே தவறி விழுந்துட்டான். நல்ல வேலை, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து தான் விழுந்தான். அதனால் சின்ன அடியோடு போச்சு. கை காலில் அடிபட்டிருக்கு. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் கட்டு போட்டாச்சு. ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். எலும்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறியவன் பாண்டியை உள்ளே அழைத்து வந்து அவனை சோஃபாவில் அமர வைத்தான். ரொம்ப நன்றிப்பா என்ற சீதாவிடம், பரவாயில்ல அண்ணி, அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க. கை கால் நல்லா குணமானதுக்கு அப்புறம் ஆஃபீஸ் அனுப்புங்க போதும் என்றவனிடம் சாப்பிட்டு போகுமாறு சொல்ல, வேண்டாம் அண்ணி, ஆஃபீஸில் வேலை இருக்குது, இன்னொரு நாள் வரேன் என்று கூறிவிட்டு சென்றான். என்னடா இது, கொஞ்சம் ஜாக்கிரதையே இருக்கக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்க. வயசு பையன், இப்படி உன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குற நேரத்தில் இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிற. ஏண்டா இப்படி பண்ணுற என்ற ருக்மணியிடம், அத்தை பாவம், அவரே வழியில் இருக்காரு, நீங்கள் வேற திட்டாதீங்க. நல்ல வேலை, சின்ன அடியோட போச்சுன்னு சந்தோஷப்படுங்க என்றாள். சரி பாண்டி, நீ வந்து ரெஸ்ட் எடு. உன்னால் மாடி ஏற முடியாது. கால் சரியாகிற வரைக்கும் நீ எங்கள் ரூமில் இரு என்று கூறிவிட்டு அவனை தன் அறைக்கு அழைத்து சென்றாள். அவனுக்கு சாப்பாடு மருந்து கொடுத்துவிட்டு வெளியில் வந்தவள் இளவரசனுக்கு ஃபோன் செய்து நடந்த விஷயத்தை கூறினாள். ஐயோ என்ன சொல்கிற சீதா, பெரிய அடி ஒன்றும் இல்லையே, இரு உடனே நான் வரேன் என்றான். வேணாங்க, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. சாப்பாடு மருந்து கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். நீங்கள் பதறாதீங்க, பொறுமையாக வாங்க என்று கூறி ஃபோனை வைத்தாள். என்ன சீதா இது, இவனுக்கு கல்யாணம் பண்ணுற நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு. வேணும்னா ஒரு தடவை அவன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்துடுவோமா? எனக்கு என்னமோ கவலையாக இருக்குமா என்ற ருக்மணியிடம், சரிங்க அத்தை, உங்களுக்கு மனசு சரியில்லைன்னு சொல்கிறீங்க, உங்கள் மனசு ஆறுதலுக்காக போயிட்டு வருவோம் என்று கூறினாள். இப்படி இருக்க பாண்டி தனது அம்மாவை அழைத்தான். என்ன வேணும் பாண்டி என்று கூறிக்கொண்டு இருவரும் உள்ளே வர, அம்மா பாத்ரூம் போகணும் என்றான் பாண்டி. வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்று மனதில் சிறு அருவருப்போ கலக்கமோ இல்லாதவளாய் சீதா கூற, வேண்டாம் நீ, நான் அம்மாவோட போகிறேன் என்றான். இதில் என்ன தம்பி இருக்கு, அத்தைக்கே உடம்பு முடியலை, உன்னை அவங்களால எப்படி தாங்கி அழைச்சிட்டு போக முடியும்? நீ தானே அடிக்கடி சொல்லுவ நான் உன் அம்மா மாதிரின்னு, அப்புறம் ஏன் வெக்கப்படுற? எந்த கூச்சமும் என்கிட்ட வேணாம் என்று அவனை தாங்கிக் கொண்டு அழைத்து சென்றாள். அதை பார்த்த ருக்மணிக்கு சீதா அவளின் குலதெய்வமாக தெரிந்தாள். இப்படி பாண்டியை தனது சொந்த சகோதரனைப் போல அக்கறையாக கவனித்து வந்தாள். இளவரசனும் வீட்டில் இருக்கும் நேரத்தில் பாண்டியை கவனித்து கொண்டு அவன் உடல்நிலை தேரும் வரை அவன் அருகில் உறங்கி வந்தான்.
அடுத்த பாகம் வரும் வரை காத்திருக்கவும்.